பகுதியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகையை பற்றிய பயன்பாடுகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு மூலிகையின் பயன்பாடுகளை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள டாக்டர் கௌதமன் அவர்கள் வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு குடிப்பழக்கம் அப்படிங்கிற விஷயமோ, போதை மருந்துகளுக்கு அடிமையாகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமோ, புகைப்பிடிக்கக்கூடிய புகையிலை சம்பந்தப்பட்ட பொருட்களை உபயோகப்படுத்துகிறார்கள், நிறுத்தவே முடியவில்லை அப்படிங்கிறதும் இன்றைக்கு நம்ம சமூகத்தில் ரொம்ப கூக்குரலிட்டு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறத பார்க்குறோம். நிறைய நேரங்களில் இதை குறைப்பதற்கு வேண்டும் அப்படிங்கிற முயற்சியை அந்த நபர் செய்ய முயற்சி செய்தால் கூட உடலுடைய மற்றும் மனதுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் போகும்போது மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறத பார்க்குறோம். நிறைய மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் என்கிட்ட வருவாங்க. சார், நான் விடணும் தான் சார் நினைக்கிறேன், ஆனால் என்னால் விட முடியவே இல்லை, நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு இரவு தூக்கமே வருவதில்லை, அதற்காகவாவது நான் மது அருந்துகிறேன். ரொம்ப டென்ஷனாக நான் வேலை பார்க்குறோம் சார், புகையில போட்டால் தான் என்னால் வேலை பார்க்க முடியுது. வியாபாரத்தில் உட்காந்துருக்கோம் சார், ஒரு நாளைக்கு குறைந்தது 200 பேர்கிட்டையாவது நான் பேசணும், என்னோடய த்ரோட்டு நல்லா இருக்கணும்னா நான் கொஞ்சம் புகையில போட்டு தான் ஆகணும். நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறோம். இதை இயற்கையாகவே குறைப்பதற்கு மருந்துகள் இருக்கிறதா அப்படிங்கிறதும் பெரும்பாலும் ஊடகங்களில் என்னிடம் கேட்கக்கூடிய கேள்வி. இதை குறைக்கக்கூடிய மிக அழகான அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஏலக்காய்ன்னு சொல்லக்கூடிய காட்டு ஏலக்காய். பொதுவாக நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் போய் காட்டு ஏலக்காய்ன்னு பார்த்து கேட்டிங்கன்னா, ஏலக்காய்ங்கிறது சின்னதாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம், அதை விட 4 மடங்கு பெரியதாக நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும். காட்டு ஏலக்காய்ன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு காட்டு ஏலக்காயை எடுத்து அதை பொடி செய்து காலை உணவுக்கு முன்போ அல்லது உணவில் கலந்தோ, அல்லது இரவு உணவுக்கு முன்போ அல்லது உணவில் கலந்தோ தினசரி ஒரே ஒரு காட்டு ஏலக்காயை உணவாக கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு 100 நாட்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் 100 நாள் கழித்து பாருங்கள், தினசரி மது அருந்தக்கூடிய நபர் கூட வாரத்தில் 1 நாள் 2 நாள் அது அருந்தி மற்ற நாட்கள் மது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறத பார்க்க முடியும். மது அருந்தாவிட்டால் எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்கிறவர்கள் கூட 1 வாரம் 10 நாட்கள் ஆகும்போதே லேசாக தூங்க ஆரம்பித்து, ஒரு 100 நாட்கள் ஆகும்போது எந்த விதமான அந்த மதுக்களுடைய போதைப் பொருட்களுடைய ஒரு பழக்கமே இல்லாமல் நிம்மதியாக தூங்க முடியாத நம்ம பார்க்க முடியும். மது பழக்கத்திலிருந்து, புகைப்பழக்கங்களிலிருந்து, போதை சம்பந்தப்பட்ட பழக்கங்களிலிருந்து இயற்கையாக வெளிவருவதற்கு, எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் வெளிவருவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு மருந்து அல்லது உணவுன்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த காட்டு ஏலக்காயை நம்ம சொல்லலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஈரலுக்கு மேலேயே கொழுப்பு படிந்திருக்கிறது, ஈரல் சுருங்க ஆரம்பித்து விட்டது, லிவர் சிரோசிஸ் வர ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மை பயமுறுத்தக்கூடிய விஷயமா இருக்கிறத பார்க்குறோம். இறைவன் நம் உடம்புல கொடுத்திருக்கக்கூடிய உறுப்புகள்லேயே மீண்டும் வேகமாக உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரல் தான். ஆனால் சில நேரங்களில் மது அருந்தக்கூடிய, புகைப்பிடிக்கக்கூடிய, கொழுப்பு உணவுகளை சாப்பிடக்கூடிய அல்லது தேவையற்று நமக்கு தெரியாமையே சாப்பிடக்கூடிய சில மருந்துகள் உடலுக்குள் சென்று வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது முதல்ல அது பாதிப்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரலாகத்தான் இருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கு காசநோய்க்கு வழங்கக்கூடிய சிகிச்சைகளும் அல்லது எய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய HIV வழங்கக்கூடிய சிகிச்சைகள் கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறாமல் போவதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, அந்த நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உடலுக்கு உதவி செய்வதை விட ஈரல் பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்துறதுனால லிவர் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸ் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். இந்த லிவர் சிரோசிஸ் சம்பந்தப்பட்ட, ஈரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை அழகாக குறைக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த காட்டு ஏலக்காய் தான். ஒரு 1/2 கிராம் அல்லது 1 கிராம் அளவுக்கு இந்த காட்டு ஏலக்காயுடைய சூரணத்தை எடுத்து சிறிதளவு நெய் கலந்து அல்லது தேன் கலந்து தினசரி சாப்பிட்டு வாங்க. ஒரு 100 நாள் இதை செய்யுங்க. பிறகு உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அளவுகள், உங்கள் உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன நீங்கள் பரிசோதனை பண்ணி பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடியும். இந்த 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களில் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் உடல் சோர்வு, காலையில் எழுந்திருக்க முடியல, வேலை செய்ய முடியல, ஒருவேளை வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா இரவு உணவு சமையலே கிடையாது, எப்படா வந்து படுப்போன்னு படுக்கிறதையும், அதையும் மீறி வேலை செய்ய வைக்கும்போது அடுத்தவர்கள் மேல் கோபம், சச்சரவு, சண்டைகள் ஏற்படுறதையும் பார்க்குறோம்.
இந்த உளவியல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றத்தை குறைக்கக்கூடிய அழகான ஒரு அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காட்டு ஏலக்காய் அல்லது பெரிய ஏலக்காயை நம்ம சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே குழந்தைகள் இருக்காங்கன்னா 5 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. 5 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காட்டு ஏலக்காயுடைய சூரணத்தை ஒரே ஒரு சிட்டிகை எடுத்து சிறிதளவு தேன் அல்லது நெய்யில் கலந்து கொடுத்து பாருங்க. உணவு சாப்பிடுவதில் நல்ல மாற்றம், உடலுடைய எடையில் நல்ல மாற்றம், மலம் கழிப்பதில் நல்ல மாற்றம், உடலிலிருந்து வெளியேற வேண்டிய நீர் வழியாக வெளியேற வேண்டிய கழிவுகள் முழுமையாக உடலை விட்டு வெளியேறுகின்ற மாற்றம், உடல் சுறுசுறுப்பில் மிகப்பெரிய மாற்றம்னு நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வேலை செய்வதற்கு தேவையும் இருக்கிறது, தேவைக்கான நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஆனால் வேலை செய்வதற்கு உடல் ஒத்துழைக்கலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு 100ல் 30 பெண்களாவது என்னை பார்க்கும்போது சொல்லக்கூடிய ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறத பார்க்குறோம். இதை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடுகளை மாற்றக்கூடிய அழகான ஒரு மருந்துன்னு நம்ம சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மட்டுமல்ல, மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதை பார்க்குறோம். காலையில் எழுந்து கொள்ளும் போதே ஒரு உற்சாகமற்ற சூழல். அதைவிட முக்கியம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். வேலையில் இருக்கக்கூடிய பளுக்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பளுக்கள், குழந்தைகள் பள்ளிக்கு போவதிலிருந்து படிப்பதிலிருந்து அவங்க திரும்பி வர வரையிலும் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தங்கள். இதுவே பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமான மன அழுத்த நோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாகவே நம்ம நாடு மாறிவிட்டதை பார்க்க முடியும். மன அழுத்தத்திற்கான மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள முடியுமானா நிச்சயமாக முடியாது. ஏன்னா அது ஒரு பழக்கத்தை உண்டாக்கும். அப்போ இயற்கையான முறையில் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும், எந்த பக்க விளைவும் இல்லாமல் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெரிய ஏலக்காய் அல்லது காட்டு ஏலக்காய். ஒரே ஒரு ஏலக்காய் எடுங்க, 2 துண்டுகளாக நறுக்குங்க, பாதியை காலை உணவுக்கும் மீதியை இரவு உணவுக்கும் வச்சுங்க. ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எரிச்சலான மனநிலை, கேட்கின்ற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுகின்ற தன்மை, பிரச்சனை வரும்போது அதை அணுகுவதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் மாறி உடலுடைய ஆரோக்கியம் எவ்வாறு மேம்படுகிறதோ அதே போல் மனதுடைய ஆரோக்கியத்திலையும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட குழந்தைகள், ADHD சம்பந்தப்பட்ட குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ஒரு இடத்துல அந்த குழந்தைகள் உட்கார மாட்டாங்க. இரண்டாவது, நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயத்தை கூட முழுமையாக கேட்டு வேலை செய்யக்கூடிய திறன் அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கு குறைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அந்த குழந்தைகளும் பாதிக்கப்பட்டு உடல்லையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதை பார்க்க முடியும். ஸோ இந்த ஆட்டிசம் ADHD சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன சிகிச்சை வேணால் நீங்கள் கொடுங்க. அது கூட ஒரே ஒரு சிட்டிகை, அதாவது ஒரு 1/2 கிராம் அளவுக்கு இந்த காட்டு ஏலக்காயுடைய சூரணத்தை சிறிதளவு வல்லாரையுடைய சாறில் கலந்து காலை வெறும் வயிற்றில் கொடுங்க. வல்லாரை சாறு ஆட்டிசம் நோயை மட்டுமல்ல, குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய மருந்து. எத்தனையோ குழந்தைகள் அதை மட்டுமே சாப்பிட்டு குணமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த குழந்தைகளுக்கு அது கூடவே ஏலக்காய், குறிப்பாக நம்ம காட்டு அல்லது பெரிய ஏலக்காய் கலந்து கொடுங்க. ஏன்னா இந்த பெரிய ஏலக்காயில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். உடலில் இருக்கக்கூடிய அந்த உணவில் இருக்கக்கூடிய அல்லது மருந்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை உடல் வேகமாக கிரகிப்பதற்கு மற்றும் அதோடைய நல்ல பலன்களை நமக்கு மிக அதிகமாக அதிகரித்து கொடுப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக அது இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய வல்லாரை சாறில் ஒரே ஒரு சிட்டிகை காட்டு ஏலக்காயையும் சேர்த்து கொடுத்து பாருங்கள். குழந்தைகளுடைய ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறைவது மட்டுமல்ல, எவ்வளவு கொடுத்தாலும் அந்த குழந்தைகள் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு பொருள் வச்சுருக்காங்கன்னா யார் வச்சுருக்காங்க என்னெல்லாம் கிடையாது, நேராக போவாங்க, உடனே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுடைய எடை மட்டுமல்ல, அவர்களுடைய ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் ரொம்ப அதிகமாக இருந்ததை பார்க்க முடியும். அதை குறைப்பதற்கு வல்லாரை சாரோடு சேர்த்து இந்த காட்டு ஏலக்காய் அல்லது பெரிய ஏலக்காயை கொடுக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த காட்டு ஏலக்காயை பொறுத்தவரையிலும் அல்லது பெரிய ஏலக்காயை பொறுத்தவரையிலும் போதை பழக்கங்கள், குறிப்பாக மது அருந்தக்கூடிய பழக்கத்திலிருந்து வெளிவருவதற்கும் உடலில் ஏற்படுகின்ற வளர்சிதை மாற்ற விகிதத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடுகளை தவிர்த்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட ADHD சம்பந்தப்பட்ட குழந்தைகள் இருக்கும்போது அவர்களுக்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய மருந்துகளுடன் அந்த மருந்துகள் மற்றும் உணவுகள் உடலில் சேருவதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரக்ஷேப திரவியம்னு சொல்லக்கூடிய
உணவுடைய சத்துக்கள் முறையாக சேருவதற்கு உதவி செய்கின்ற அழகான மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த காட்டு ஏலக்காய் அல்லது பெரிய ஏலக்காயை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக சாப்பிட்டு வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஒரு சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவர்கள் இருப்பார்கள் என்று ஒரு பழமொழி உண்டு. ஆனால் யார் எப்போது எப்படி ஏமாற்றுவார்கள் என்பது தான் பிரச்சனை. நீங்கள் எவ்வளவுதான் விழிப்புணர்ச்சியுடன் இருந்தாலும் சரி, உங்களுடைய சில பலவீனமான தருணங்களை பயன்படுத்தி கொண்டோ அல்லது உங்கள் அறியாமையை பயன்படுத்தி கொண்டோ உங்களை வெகு சுலபமாக ஏமாற்றி விடுவார்கள். பொதுவாக உங்களுக்கு ஒரு பொது அறிவு இருக்கும். ஏமாறுவதென்றால் சில பேர் இப்படித்தான் ஏமாற்றுவார்கள் என்பதே உங்கள் பட்டறிவிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் கற்பனையே செய்ய முடியாத விதங்களிலெல்லாம் உங்களை ஏமாற்றுகிறவர்கள் இருப்பார்கள். மிகவும் நம்பிக்கையாக பேசி ஏமாற்றுவார்கள், அல்லது மிகவும் நட்பு பாராட்டி ஏமாற்றுவார்கள், அல்லது மிகப்பெரிய ஒரு அந்தரங்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு உங்களை ஏமாற்றுவது போல ஏமாற்றுவார்கள். பணம் பணம் பணம், இந்த பணத்திற்காக மனிதர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய நூதனமான வழிமுறைகள் என்பது நம்மை திகைக்க வைக்கும். இன்றைய நவீன காலத்தினுடைய நவீன மோசடிகளை பற்றி யாராவது ஒரு புத்தகம் எழுதினால் அது பல்லாயிரம் பக்கங்கள் நீண்டுவிடும் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு விதவிதமான மோசடிகள் என்பவை இன்றைக்கு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மோசடிகளிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். ஏனென்று கேட்டால், எனக்கு தெரிந்து மிக மிக புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடியவர்கள் கூட பணத்தை கொடுத்து ஏமாந்த கதைகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் எந்தவித சந்தேகமும் முடியாத அளவிற்கு பல நூதன மோசடிகள் என்பவை தொடர்ந்து நடக்கின்றன. இன்றைக்கு இணையத்தின் மூலமாக நடக்கக்கூடிய மோசடிகள் என்பது உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். முன்பெல்லாம் ஒருவர் நம்மிடம் திடீரென பழகி ஏமாற்றி அவர்கள் அதற்கு பிறகு பணத்தையோ பொருளையோ அபகரித்து கொண்டு ஓடிவிடுவதைத்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ இணையம் வந்தபோது பாலியல் சார்ந்த ஆசைகளை தூண்டி ஏமாற்றுகிறவர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள், இப்போதும் இருக்கிறார்கள். அதாவது திடீரென ஒருவரிடம் நட்பு ஏற்படுத்தி கொள்வது, பிறகு அவருடைய விருப்பங்களை தூண்டும் விதமாக, இச்சைகளை தூண்டும் விதமாக பேசுவது, பிறகு எங்காவது ஒரு இடத்திற்கு வர சொல்வது, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வது, பிறகு அவரிடமிருந்து பெருமளவிற்கு தொகையை கடனாக பெறுவது போன்ற பெற்றுக்கொண்டு ஏமாற்றுவது. உதாரணமாக, நீங்கள் ஒரு இணையத்தில் ஒருவரோடு நட்பு பாராட்டுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அறிமுகமான சில நாட்களிலேயே உங்களோடு நெருக்கமான ஒரு நட்பை ஏற்படுத்தி கொள்வார்கள். பிறகு தான் ஒரு பெரிய பிரச்சனைகள் சிக்கி கொண்டிருப்பதாக, அல்லது தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ மிகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இருப்பதாக இப்படியெல்லாம் சொல்லி பணம் கேட்பார்கள். வேறு சிலர் திருமண ஆசை காட்டுவார்கள், அல்லது அவருடைய இச்சைகளை தூண்டுகிற விதமான ஆசைகளை காட்டுவார்கள். இதை நம்பி அவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சிலர் தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி கூட பணம் கேட்பார்கள். விஷயம் என்னவென்று சொன்னால், யாரோ ஒருவர் உண்மையாகவே அப்படி பாதிக்கப்படக்கூடியவர் கூட இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த மோசடிகளின் காரணமாக யாரும் யாருக்கும் உதவக்கூட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னும் சில அதிநவீன மோசடிகள் இருக்கின்றன. திடீரென உங்களுக்கு யாராவது ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பெயரிலோ அல்லது ஒரு கவர்ச்சியான ஒரு பெயரிலோ ஒரு அழைப்பு வரும். நீங்கள் உடனே ஃபேஸ்புக்கில் நட்பு அழைப்பு தேடி அப்படி வரக்கூடிய அந்த அழைப்பை பார்த்ததும், அடடா, வெளிநாட்டில் இருப்பவர்களெல்லாம் கூட நம்மை தேடி நட்பு விடுக்கிறார்கள் என்று ஒரு ஆர்வத்தில் நீங்கள் அந்த நட்பு அழைப்பை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதில் மிகவும் கவர்ச்சியான படங்கள் எல்லாம் கூட இருக்கும். அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களிடம் சேட் செய்ய ஆரம்பிப்பார்கள். இந்த மெசஞ்சரில் வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது போன்று நீங்களும் பேச ஆரம்பிப்பீர்கள். அப்படி இருக்கிற போது எங்காவது ஒரு வெளிநாட்டில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உங்களுக்கு உருவாக்குவார்கள். அதற்கு பிறகு வாட்ஸ்அப்பில் வருவார்கள். வாட்ஸ்அப்பில் வந்து உங்களை பற்றி நிறைய தகவல்களை கேட்பார்கள். தங்களை பற்றிய சில தகவல்களை கூட சொல்வார்கள். நிறைய புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம் கூட அனுப்பப்படும். நீங்கள் உடனடியாக ஒரு சகஜத்தன்மைக்கு வந்து நம்ப ஆரம்பிப்பீர்கள். தங்கள் வீட்டில் நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் கூட அவர்கள் சொல்வார்கள், நீங்களும் சொல்ல ஆரம்பிப்பீர்கள். இது அவர்கள் சொல்கிற எல்லாமே ஜோடிக்கப்பட்டது என்பதை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது.
அதற்கு பிறகு தாங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பெரிய விசேஷம் நடக்கிறது, பிறந்த நாள் நடக்கிறது, அல்லது அங்கே போய் நாங்கள் அதற்காக பரிசு பொருட்கள் வாங்கப் போகிறேன், உனக்காகவும் சில பொருள்களை வாங்கப் போகிறேன் என்று சொல்வார்கள். நீங்கள் உடனே அகமகிழ்ந்து போய்விடுவீர்கள். அதற்கு பிறகு உங்களுக்காக வாங்கியதாக சொல்லி சில பொருள்களினுடைய படங்களை அனுப்புவார்கள். அடடா, நமக்கு இவ்வளவு தூரம் வெளிநாட்டிலிருந்து நமக்கு பொருள்களை அனுப்பக்கூடிய அளவிற்கு நமக்கு இப்படி ஒரு நண்பர்கள் கிடைத்தார்களே என்று மகிழ்ச்சி அடைந்து விடுவீர்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு அந்த பொருள்களை அனுப்பிவிட்டதாக கூறுவார்கள். அதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வரும். அந்த தொலைபேசி அழைப்பிலே இதுபோல் உங்களுக்கு ஒரு பார்சல், நாங்கள் கஸ்டம்ஸிலிருந்து பேசுகிறோம், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கிறது, இவ்வளவு பணம் கட்டி, அதாவது அந்த சுங்கத்தீர்வையாக இவ்வளவு பணம் கட்டி இதை வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்று சொல்வார்கள். உங்களுக்கு சம்பளம் விடாது. சரி, ஒரு 10,000 ரூபாய் தானே, ஒரு 15,000 ரூபாய் தானே, அதில் நல்ல பொருள்கள் ஏதாவது இருக்கலாம் நமக்காக என்கிற ஆசையில் பணத்தை நீங்கள் ஆன்லைனில் செலுத்துவீர்கள். செலுத்திய அடுத்த நிமிடம் அந்த தொலைபேசி எண்ணோ அல்லது அவர்களுடைய இந்த வங்கி கணக்கு விவரங்களையோ நீங்கள் அக்சஸ் செய்ய முடியாத அளவிற்கு அது போய்விடும். இணையத்தில் அதெல்லாம் மிக மிக சாத்தியம். இப்படியாக உங்களுடைய பலவீனங்களை தூண்டி, அதாவது சதுரங்க வேட்டை திரைப்படத்திலே ஒரு வசனம் வரும், ஒருவரை ஏமாற்ற வேண்டுமென்றால் முதலில் அவருடைய ஆசையை தூண்ட வேண்டும் என்று. அப்படி உங்கள் ஆசையை தூண்டி உங்களோட நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இதுபோன்று மோசடிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் பெருமளவு அதிகரித்து விட்டார்கள். முன்பின் தெரியாத முகமறியாதவர்கள் உங்களுக்கு நட்பு அழைப்பு விடுத்தால் அதை ஏற்காதீர்கள். திடீரென உங்களிடம் யாராவது நெருக்கமாக நீங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக பேச ஆரம்பித்தால் அந்த நெருக்கத்தை நீங்கள் சந்தேகியுங்கள். அது ஒரு பணம் சார்ந்த பரிவர்த்தனையாக மாறுகிறது என்று சொன்னால் 199% அது ஏமாற்று வேலையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனால் உண்மையாக நட்பு நடக்கூடியவர்கள் அப்படி உடனடியாக பணமோ பரிசுகளோ அனுப்பி தங்கள் நட்பை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். அந்த அடிப்படையில் இன்று நீங்கள் மிக மிக விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. எந்த நேரத்திலும் நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் நீங்கள் ஏமாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள் இப்பகுதியின் மூலமாக அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதோடு நமக்கு பயனுள்ள வகையில் பல தகவல்களையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர், கவிஞர் கோ. பொற்கிழி கவிஞர் திரு ஆரு சோமசுந்தரம் அவர்கள். ஒரு இலக்கிய சிந்தனையாளரா, தமிழறிஞரா, கல்வியாளரா, திறனாய்வாளரா ஒரு 50 ஆண்டுகள் பயணம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு 50 ஆண்டுகளை கடந்தும் ஒரு சொற்பொழிவாளராக இன்னும் சிறப்பாக பயணப்பட்டு இருக்கார். இது சார்ந்த பல விஷயங்களை, அனுபவங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு மூத்த தமிழ் அறிஞரா, கவிஞரா, இலக்கிய சிந்தனையாளரா, சொற்பொழிவாளரா, திறனாய்வாளரா, ஒரு பத்திரிகை ஆசிரியரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு பயணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 50 ஆண்டுகள் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பல நிலைகளை கடந்து உங்களுடைய பயணம் இருந்திருக்கும், சவால்கள் இருந்திருக்கலாம். பல விஷயங்களில் சாதனை புரியறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்கிட்டேருந்து முதல் பரிசு பொற்கிழி கவிஞர்னு அந்த ஒரு பட்டம் அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. உங்களுடைய பயணத்தில் இதெல்லாம் கூட நிகழ்ந்திருக்கு. அப்படின்னும் போது இந்த இலக்கிய பயணம் சார்ந்த பல விஷயங்களை எங்கள் நேயர்களோடு இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு இலக்கிய சிந்தனையாளராக நம்மளுடைய சங்க இலக்கியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இதெல்லாம் இன்றைய தலைமுறையினருக்கு நிறைய கருத்துக்களை அன்றைக்கே சொல்லியிருக்குன்றத பல ஆய்வுகள் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். ஒரு சொற்பொழிவாளராக இன்றைக்கு அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குற ஒரு பணியை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னும் போது நம்மளுடைய இலக்கியங்களோட தொன்மை, அதோட சிறப்பு பற்றி பேசணும். ஒரு மனிதனை நெறிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ தூரம் இலக்கியங்களில் இருந்திருக்கு, அதிலிருந்து பேச ஆரம்பிக்கலாம். இலக்கியங்களில் நீதி நூல்னு ஒரு பகுதி, அதுதான் திருக்குறள் மெயின். அது தவிர கற்பனைகள், அது தவிர மக்களுக்கு வண்ணங்களை சொல்கிறது, இப்படி பல செய்திகள். அது தவிர இன்றைக்கி நம்ம சொல்ல பாருங்க, பூகோளம், சரித்திரம், விஞ்ஞானம், கணக்கு, அதெல்லாம் கூட இலக்கியங்களில் ரொம்ப நல்லா சொல்லப்பட்டிருக்குது. எதுவுமே குறையாக இல்லை. ஆனால் சாதாரணமாக புராணங்களுமே நமக்கு அதை எடுத்து கையாண்டுருக்கதை நம்ம பார்க்குறோம். அதில் நான் என்னை பொறுத்தவரை சங்க இலக்கியத்திலேருந்து ஆரம்பித்து புராண இதிகாசம் வர எல்லா நூல்களையும் படித்து மக்களுக்கு நான் இப்போ சொற்பொழிவு செய்து கொண்டு வருவேன். ஒரு 50-60 ஆண்டுகளாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போதே நான் ஒரு பெரிய பேச்சாளர்.
நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கிறேன். மாவட்ட பேச்சு போட்டிலாம் பரிசு வாங்கியிருக்கிறேன். அப்போவே நான் கவிதை எழுதியிருக்கிறேன். அதனால் அந்த கவிதையெல்லாம் அன்றைக்கு என்னுடைய இலக்கிய மலர்களில் வெளியிடப்பட்டிருக்குது. அப்போவே அந்த குன்றக்குடி அடிகளார் எனக்கு திருக்குறள் பரிமேலழகர் புத்தகம் பரிசு கொடுத்தாரு. அவர் அப்போ தான் பட்டத்துக்கு வந்திருந்த காலம், ஆனால் பள்ளிக்கூடத்தில் படித்த காலம். இப்படியெல்லாம் பார்க்குற போது அந்த பள்ளிக்கூடங்கள் எங்களை எல்லாம் ரொம்ப நல்லா உருவாக்கின. எழுத்து, பேச்சு, நடிப்பு, கவிதை என்று அதனுடைய வளர்ச்சியினுடைய பரிமாணத்தில் தான் இன்றைக்கு நான் இங்கே உங்கள் முன்னால் உட்கார்ந்துருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். கலைஞருடைய தொடர்பும் எனக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏற்பட்டது இலக்கிய மொழியில். குன்றக்குடி அடிகளார் படையவர் பெரியவர். அவர் தமிழில் ரொம்ப ஆர்வமானவர். அவர் ஒரு மடத்தினுடைய ஆதீனகர்த்தராக இருந்தாலும் கூட தமிழகத்திற்காக வெளிவந்து மக்களுக்கு பல விஷயங்களை நவீனமாக சொன்னவர் அவர். அதனால் அவரோடு சேர்ந்து பயணம் செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. குன்றக்குடிக்கும் காரைக்குடிக்கும் பக்கத்தில், காரைக்குடி தான் நான் இருந்தது. அதனால் அவரோடு நிறைய தொடர்பு வந்தது. அவர்கள் பரம்புமலை பாரி விழான்னு ஒன்று நடத்தினார், இலக்கிய விழா பரம்புமலையில். அதான் பாரி வாழ்ந்த இடம், பாரியும் கபிலரும் வாழ்ந்த இடம். அது சங்க இலக்கியத்தில் நிறைய பாடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அது இலக்கியம் என்று வருகிற போது புறநானூரில் பல செய்திகள் நமக்கு அறிவு சம்பந்தப்பட்ட செய்திகள், வாழ்க்கை நெறிப்பட்ட செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் இன்றைக்கு ஐநாவில் சொல்லப்பட்ட செய்தி யாதும் ஊரே யாவரும் கேளீர். கணியன் பூங்குன்றனார். அவர் காரைக்குடி பக்கத்தில் தான் வாழ்ந்தார். அவர் ஒரு கணியன்னா சோதிடர்னு அர்த்தம். அவர் வானசாஸ்திரத்துலேயும் வல்லவர். அவர் சொன்னார் மக்களுடைய வாழ்க்கை நிறைய யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு. அதான் இன்றைக்கு மனிதநேயம் என்று நமக்கு சொல்லப்படுகிற செய்தி. அதை தவிர திருக்குறள் பூரா மனிதநேய செய்திகள் தான். நாலடியார் பூரா அறிவு சம்பந்தப்பட்ட செய்திகள். நாம் பார்க்குற போது சங்க இலக்கியத்தில் அதிகமாக பாடப்பட்டிருக்கிறது வீரமும் காதலும். இது ரெண்டும் இன்றைக்கி நமக்கு தேவையாகத்தான் இருக்கின்றன. அது தவிர கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் கல்வியை பற்றி முதல்ல சொல்கிறார். ஒரு 7 பகுதி தான். அதில் கட்டங்கட்டமாக கல்வியை பற்றி அவர் சொல்கிறார். இன்றைக்கி அந்த கட்டங்கள் நமக்கு சிந்திக்கப்படத்தக்கதாக இருக்கின்றன. கற்கனார், முதல்ல படியினார். இது கல்வி உலகமே தெரிந்து கொள்ள வேண்டிய பரிணாம வளர்ச்சி. கற்க, முதல்ல படிப்பா. கசடரை படிக்கிறது தப்பெல்லாம் படி. கற்பவை, அப்புறம் 3வது கட்டத்தில் எதை படிக்கணும் அப்படின்னு தெரிந்து நீ படிக்கணும். கற்ற பின் சரி வேணும் படித்தாச்சு, அப்புறம் என்ன செய்ய போகிற அப்படிங்கிற கேள்வி. நிற்க அதற்கு தகனர். அது என்ன சொல்லியிருக்குதோ, உன் மனதில் என்ன பட்டுதோ, எது பதிந்ததோ, எது வாழ்க்கை நெறியோ அப்படி நீ நடவே. ஆனால் இப்போ எல்லாம் படிக்கிறாங்க, ஆனால் நிற்கிறாங்களா? இது இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்க்குற போது அதுக்கு முரண்பாடாக தான் உலகில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல் அப்படின்னு ஒரு வரி. எதுலேன்னா புறநானூரில் பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல். பிறருடைய கஷ்டங்களை அறிஞ்சு நீ வாழணும்ப்பா, பழகணும் அப்படின்னு சொல்கிறேன். பாடுன்னா அவன் படுற பாடுகள். இப்போ உலகத்தில் அவன் பாட்டை பற்றி யார் கவலைப்படுறான்? இப்போ யாரும் தன் பாட்டை தான் கவனிக்கிறானுடைய, பிறர் பாட்டை பற்றி கவலைப்படுற. எப்போ நீங்கள் மற்றவனை பற்றி சிந்திக்கிறீர்களோ அப்போ தான் மனிதநேயம் வருது. தன்னை பற்றி சிந்திக்கிறதோ சுயநலம் தான் வரும். மனிதன் சுயநலமாக இருக்கானா பிறநலமாக இருக்கிறானா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கலாம். பார்க்குற போது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல பிறர் நலம் பேணணும். அதனால சில தனக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையானே அப்படின்னு புறநானூறு. தனக்கென முயலா நோன்றால் எல்லாரும் தனக்கு தான் காரியம் செய்வேன். அதான் உலக இயல்பு, மனிதனுடைய இயல்பு. அதை மீறி நீங்கள் வெளியுலகத்திற்கு வரணும், பொதுநலத்திற்கு வரணும், மனித நேயத்தை கைப்பிடிக்கணும் அப்படின்னா பிற நலத்தை பற்றி சிந்திக்கணும். அதனால தான் சொன்னேன் ரொம்ப அழகா, தனக்கென முயலா நோன்றாள்னு. இந்த கால் இருக்குது பாருங்கள், கால் ரொம்ப முக்கியம். அது கால் நடந்தால் தான் இயக்கம், கை நடந்தால் தான் காரியம். கால் நடந்தால் இயக்கம், கை நடந்தால் காரியம். கை இல்லைன்னா காரியம் நடக்காது, கால் இல்லைன்னா இயக்கமே போயிடும். அதனால தான் முடங்கி போச்சுங்கிற பாருங்க, முடக்கிட்டேன் அப்படிங்கிற பாருங்க, கால் முடங்கி போயிடும். கை வந்து கொடுக்காது, காரியம் செய்யாது. இந்த ரெண்டும் தான் முக்கியம். அதனால தான் கையும் காலும் தானே நமக்கு மிச்சம் என்று பட்டுக்கோட்டையார் பாடினார். இந்த கையை தான் ரொம்ப அழகாக காலை சொல்கிறேன். தனக்கென முயலா நோன்றாள். தனக்குன்னு ஒருத்தன் முயல மாட்டேன், போக மாட்டேன், அதுக்காக காலடி வைக்க மாட்டேன். ஆனால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. பிறருக்காக நடக்கிறேன், பிறருக்காக இயங்குகிறேன்,
பிறருக்காக காரியம் செய்கிறேன். அதனால தான் இன்றைக்கும் இந்த உலகம் இருக்குங்கிறேன். இன்றைக்கும் இந்த உலகம் இருக்கிறது அப்படின்னு புறநானூரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் எல்லா இலக்கியங்களும் நமக்கு சொல்லியிருக்கின்றன. பிற நலத்தையும் பொதுநலத்தையும் மனிதநேயத்தையும் கலவாத இலக்கிய படைப்பு தமிழ்நாட்டில் கிடையாது. நிச்சயமா சார், அப்படிங்கிறத சொல்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு இதெல்லாம் முக்கியமான அவசியமான ஒன்றா இருக்கு. அதை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய தேவையும் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான நிகழ்வு உங்களுடைய பயணத்தில், உங்களோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும்போது, தமிழக அரசால் அன்றைய காலகட்டத்தில் பொற்குழி காவிய போட்டி அப்படின்னு ஒன்று நடத்தப்பட்டது. அதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க, முதல் பரிசு. அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கையால் அந்த பரிசை பெற்றீங்க. அந்த நிகழ்வு பற்றி சொல்லுங்கள். அதாவது தமிழ்நாட்டினுடைய வரலாறு தொடர்ந்து வந்திருக்குது. தருமிக்கு பொற்கிழி கொடுத்ததுன்னு சங்க இலக்கியத்தில் அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திருவிழா புராணத்தினுடைய செய்தி அது. பெரிய புராணத்துலேயும் அதை பற்றிய செய்திகள்லாம் வருகின்றன. அதை கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே அதை புதுப்பிக்கணும்னு நினச்சார். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் மேன், வரலாறு திரும்புகிறது. அவர் ஒரு வரலாற்றை பரிபூர்ணமாக அறிந்தவர். அதனால் அந்த தருமிக்கு பொற்கிழி கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று, அது ஒரு 1000, 1500, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. அதை திருப்பி 1974 கொண்டு வந்தார். கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கு அறிவித்தார். புலவர்கள்லாம் கலந்துகளெல்லாம் ஒரு 1000 வரி, ஒரு 100 பக்கம், ஒரு 1000 வரி, 100 பக்கம், அந்த அளவுக்கு இலக்கியமாக, காவியமாக, அதுவும் குறுங்காவியமாக, காவியத்தினுடைய எல்லா இலக்கணம் பொருந்தியதாக, அதுவும் வரலாற்று பூர்வமாக, அதுவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை மையமாக வைத்து அதை எழுத வேண்டும் என்று அறிவித்தார்கள். டாக்டர் மூவா அவர்கள் அப்போ மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தார். அவர் தான் தலைவராக இருந்தார். ஒரு 7 பேர் அதுக்கு நடுவர்களாக நியமித்திருந்தார்கள். அதுக்கு ஒரு 13 பேர் காவிய போட்டிக்கு எழுதினார்கள். அதுக்கு அடியேன் எழுதினேன். பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசியாரை பற்றி அதுக்கு தலைப்பு பாண்டிமாதேவி என்று கொடுத்து எழுதி அனுப்பினோம். அதில் அடியனுக்கு தான் பொற்கிழி அவர்கள் கொடுத்தார்கள். அவர் கொடுத்தது 14/9/1974. அது என்னுடைய இந்த அரிசோ கவிதைகள் என்ற தொகுப்பில் அதை வெளியிட்டிருக்கிறேன். அன்றைக்கு நான் அவரை பற்றி பாராட்டி பேசினேன். அவர் தான் பொற்கிழி கொடுத்தாரு. பொற்கிழினா பொன் முடிப்புன்னு அர்த்தம். அதை கொடுக்குறாரு. அப்படி தான் அந்த காலத்தில் கொடுப்பாரு. அப்படியே அவர் கொடுத்தாரு. நான் வாங்கினேன். அது ஒரு 2 லட்சம் மக்கள் அன்றைக்கு இருந்தார்கள் அந்த நிகழ்ச்சியில். அது தமிழ்நாட்டினுடைய அரசும் திரைப்படமாக வெளியிட்டது, மத்திய அரசும் வெளியிட்டது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. அதில் நான் அவருக்கு நன்றி தெரிவித்தேன், பாடினேன். அதை ரொம்ப விரும்பி கேட்டார். அதில் சில பாடல்கள் மட்டும் நான் சொல்கிறேன். சிரமசைத்து தமிழ் கேட்கும் தாயே, உன்றன் சிலம்பசைத்து தமிழ் கேட்க கொஞ்சம் வாயே, ஊனமுற்றோர் அனைவருக்கும் உதவி செய்த உலகாளும் மீனாட்சி ஒலிகள் தந்தாய், ஊனமுற்றோர் அனைவருக்கும் இந்த நாளில் உயர்கலைஞர் நிதி உதவி ஒளிகள் தந்தார், மானமுற்ற தமிழ் வீர கோட்டை கட்டி, பாஞ்சாலங்குறிச்சியில் கோட்டை கட்டினார், மரக்கொடைக்கு பாரிக்கோர் விழாவும் கொண்டு, பாரிக்கு விழா பரமமலை நடத்தினார். அப்புறம் 3வதாக இதை நடத்துகிறார். காணமுற்ற கவிதைக்கு கிழியும் தந்த கலைஞர் இவர் வரலாற்றை கண்முன் தந்தார், வள்ளுவனின் அரசியலும் இளங்கோ கண்ட வளமான சொல்வளமும் கம்பநாடன் தெள்ளுதமிழ் கற்பனையும் ஒருங்கே இன்று திரண்டது போல் பாரதியின் துணிவு கொண்டு வெள்ளமெனப் புரண்டு வரும் கலைஞர் முன்னே வெற்பெல்லாம் பொடிப்பொடியாக உதிருதன்றோ பொல்லாத கலைஞரிவர், பொல்லாத கலைஞரிவர். ரொம்ப மகிழ்ந்தார் அதை நான் சொன்ன உடனே. பொல்லாத கலைஞரிவர் தமிழில் இன்று பூவாகி மணக்கின்றார், வாழ்க மாதவ படமாகி வருகின்றார், ஆரூர் பெற்ற பதமாகி நின்றாலும் கவிதை என்றால் குளமாகி நிற்கின்றார், பக்திக்கென்று குடையேந்தி வருகின்றார், தமிழை எண்ணும் உளமாகி இருப்பதனால் தமிழர் நெஞ்சில் உயிராகி நிற்கின்றார், சமயத்திற்கு தளமாகி வருகின்றார், தருமி கண்ட தமிழாலே வாழ்த்துகிறேன், முதல்வா வாழ்க, நடைபோடும் உன்பாதம் தொடர வேண்டும், நாபோடும் உன் பதமும் வளர வேண்டும், எடை போடும் தமிழ்நாட்டில் உனது சேவை இயல்போடும் தமிழுக்குள் இசையாய் நிற்கும், கடைபோடும் அரசியல் ஒருவன் நீதான், கவிபாடும் தலைவனெனக் கனிந்து நின்றாய், தடைபோடும் நிலைவரினும் நாட்டில் உன்றன் தமிழ் போடும் பலபோடு, வணக்கம் நன்றி. அது ரொம்ப இங்கே திருப்பி சொல்லுங்க அப்படின்னாரு. தடைபோடும் நிலைவரினும் நாட்டில் உன்றன் தமிழ் போடும் பலபோடு, வணக்கம் நன்றினே. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அருமையாக பாடியிருக்கிறீங்க அப்படின்னு அது ரொம்ப மகிழ்ந்து பாராட்டினார். இது தருமிக்காக பொற்கிழி கொடுத்த காட்சி. அதான் அவர் காலத்தில் 1000, 2000 வருஷம் கழித்து ஒரு புராணமாகி இருந்ததை அதை வரலாறாகி மாற்றி காட்டினார். அதான் நம்ம ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்னு சொல்கிறேன். அதை ரொம்ப அழகாக அவர் செய்தார். அதனால தான் எனக்கு பொற்கிழி அவர் கொடுத்தனார், பொற்கிழி கவிஞர் என்ற பட்டத்தை வழங்கினார்.
அது தமிழக அரசில் அது ஒரு நோபல் பரிசு மாதிரி தமிழ்நாட்டில். ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் ஏராளம். ஒரு விஷயத்துலையும் அவருடைய பங்களிப்பை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் வரலாறு படைத்த பல நிகழ்வுகள் அவருடைய காலகட்டத்தில் நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரு தமிழறிஞராக ஒரு 100 நூல்களுக்கு மேலே நூலாசிரியராக இருந்திருக்கீங்க, திறனாய்வு கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கீங்க, கவிதைகள். அப்படின்னும் போது உங்களுடைய இந்த படைப்புலகத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசணும். உங்கள் திறனாய்வு அப்படின்னு வரும்போது இன்னைக்கு ரொம்ப தேவையாக இருக்கிற ஒரு விஷயம், அந்த கட்டுரைகள் எதை சார்ந்ததாக உங்களுடைய பயணத்தில் இருந்தது? திறனாய்வுங்கிறது உண்மையாக ஒழுங்காக செய்யணும், ஒரு தலை சார்பாக செய்யக்கூடாது. அது ரொம்ப பிரதானம். எந்த ஒரு ஆய்வுக்குள்ளே போனாலும் நம்ம மறந்துடணும், அதுக்குள்ளே தான் போகணுமே ஒழிய நம்ம கொண்டுகிட்டு போகக்கூடாது. ஜனகனை பற்றி அந்த காலத்தை சொல்வது கூட ரொம்ப அழகாக சொல்வார்கள். அவன் ஜனகன் சொன்னான்னா, நான் அரண்மனையில் இருக்கிறேன், ஆனால் அரண்மனை எனக்குள்ளே இல்லைன்னு சொன்னேன். நான் அரண்மனையில் இருக்கிறேன், ஆனால் அரண்மனை எனக்குள்ளே இல்லைன்னா. அப்படி ஒரு பார்வை இருக்கணும். திறனாய்வு பார்வைங்கிறது அதான். அந்த திறனாய்வு பார்வை ரொம்ப பேரில் இல்லை. ஏதோ ஒரு அமைப்புக்குள்ளே இருந்து அதை அணுகிறார்கள். அது இல்லை திறனாய்வு. திறனாய்வுங்கிறது உண்மையாக பண்ண அப்படி போடுற உள்ளே போடுறது பிளாங்க் செக்கு. அப்போ நம்ம என்ன வேணாலும் அதை எழுதலாம். நாம் எல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டு போயிட்டோம்னா அது எப்படி பிளாங்க் செக் ஆகும்? ஆனால் நம்ம ஒரு கருத்தோடு உள்ளே போகக்கூடாது. நம்ம ஆய்வு செய்கிற போது தமிழில் எல்லாம் இருக்குங்க. இன்றைக்கி சொல்கிற பாருங்க நவீன காலம்னு. இவன் நவீன காலம்னு என்னென்னலாம் சொல்கிறானோ இன்றைக்கு உள்ள கண்டுபிடிப்புகள் கூட தமிழில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் நான் பார்க்குறேன். நான் சங்க இலக்கியத்திலேருந்து அவ்வளோ படிச்சிருக்கேன். அது ஒரு புராணம், இதிகாசம், இலக்கியம், சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ஒரு பெரிய வரலாறு. நான் சிலப்பதிகாரம் புதிய பார்வையினே எழுதியிருக்கிறேன் நூலாக. ஒரு புதிய பார்வை அது. சிலப்பதிகாரம் தான் தமிழ்நாட்டையே இணைச்சது. தமிழ்நாட்டை இணைக்கிறது ஒன்று ஆறு இணைக்கும் இப்போ, அல்லது சாலைகள் இணைக்கும், அல்லது ரயில் இணைக்கலாம், அல்லது விமான பயணத்தின் மூலம் இணைக்கலாம். இப்படி தான் இணைக்கலாம். இதெல்லாம் ஃபிசிக்கலாக இணைக்கிறது. ஆனால் மென்டலாக லிட்டரியாக அந்த காலத்தை இலக்கியத்தில் இணைச்சிருக்கிறானே, அதானே சிலப்பதிகாரம். அதுக்கு எப்படிப்பட்ட பாத்திரத்தை எடுத்தேன்? ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, ஒரு பெண்ணை எடுத்தேன். அந்த காலத்தில் பெண்ணை எடுத்து செய்கிற காரியம் ரொம்ப குறைச்ச. ஆனால் எல்லாம் நீங்கள் பழைய ராஜாக்கள் புறநானூறு எடுத்தால் எல்லாம் ராஜாக்கள் தான். அதனால் அங்கே வந்து பெண்களுக்கு ரொம்ப இடம் முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் சங்க இலக்கியத்தில் ஒரு பெரிய காப்பியத்தையே இளங்கோடிகள் கொடுத்தார். இளங்கோடிகள் பிறந்தது வஞ்சி நாடு, இன்றைக்கி இருக்குது வஞ்சி இருக்குது. ஆனால் அங்கே பிறந்தவர் சோழ நாட்டினுடைய காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்த சாதாரண ஒரு பெண்மணி, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த பெண்ணை எடுத்து கண்ணகியை எடுத்து அவளை காப்பிய தலைவியாக்கி சேரன் செங்குட்டுவனுக்கு சமமாக நிறுத்தி பாண்டிய நெடுஞ்செழிக்கு முன்னால் நிறுத்தி 2 ராஜாக்களும் போற்றும்படியாக தலை வணங்கும்படியாக இவன் வணங்குறேன், அவளை கீழே விழுந்து உயிரை திறந்து தன்னுடைய உயிரையே கொடுக்குறேன் அவளுக்காக. அவன் அவளுக்கு கோயிலே கட்டுறேன். கோயில் கட்டுறான்னா சாதாரணமான காரியம் இல்லை அந்த காலத்தில். எங்கே போனான்னு தெரியுமா? அப்போ சாத்தனார் தான் சொன்னார் பெரியாற்றங்கரையில், அவளை நீ தெய்வமாக கொண்டாட வேணும்னு வேண்மாள் சொன்னான் அவனுடைய மனைவி. அப்போ எப்படி கொண்டாடுறேன்? கோயில் கட்டுவோம் அப்படின்னு. கோயில் கட்டணும்னா கல் வேணுமே, எங்கே எடுக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு இணைப்பாக சொல்கிறாரு, புதியத்தில் கல்லெடுத்து காவிரியில் நீராட்டலாம், அல்லது இமயத்தில் கல்லெடுத்து கங்கையில் நீராட்டலாம், நீ எப்படி விரும்புறியோ செய்யினேன். ராஜாவுக்கு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் சொல்லிட்டேன். இப்போ ராஜா தானே முடிவு எடுக்கணும். எப்படி முடிவு எடுக்க பாருங்க? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளன்னு சொன்னால் பாருங்க வள்ளுவன். அது எப்படி பயன்படுது? என்னை போல் ஒரு ராஜா இங்கே எடுக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? நான் கங்கையில் போய் நீராட்டணும், இமயத்தில் கல்லெடுக்கணும் அப்படி என்ன காரணம்? அதான் பப்ளிசிட்டி வேல்யூங்கிற பாருங்க. இப்போ இந்த பப்ளிசிட்டி வேல்யூ அப்போ தான் கிடைக்கும். அங்கே போனால் தான் கண்ணகியினுடைய புகழ் இமயம் வரைக்கும் தெரியும். இங்கே எடுத்தால் என்ன தெரியும்? அதனால தான் இமயமலைக்கு இப்போ கூட இந்த பெரிய வெளியீட்டு விழாக்கள் எல்லாம் ஏன் டெல்லியில் போய் நடத்துகிறேன், எதுக்காக நியூயார்க்கில் நடத்துகிறாங்க? பப்ளிசிட்டி வேல்யூ. இப்போ ஊர்வலமாக போய் மனுவாக கொடுக்குறேன், எதுக்காக? பப்ளிசிட்டி வேல்யூ. இதை பப்ளிசிட்டி வேல்யூக்காகத்தான் அவன் இதை இமயத்தில் கல்லெடுக்க. இன்றைக்கி இருக்கிற அந்த நோக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அப்போ இமயத்தில் கல்லெடுத்து கங்கையில் நீராட்டி வஞ்சியில் கோயில் கட்டுறேங்கிற. அப்போ வஞ்சிங்கிறது சேரநாடு, அது மேற்கு தொடர்ச்சி. அங்கே கொண்டு வரேன். எங்கே? பெரிய மலை, இமயமலை. அங்கே போய் கல் எடுக்கிறேன். கல் எடுத்தது மட்டும் இல்லை, எல்லா ராஜாக்களும் எதிர்க்கிறேன். அன்றைக்கி ஒரு பெரிய படையோடு போனவன்,
ஒரு ராஜா. இப்போ நாம் தனியாக போகலாம், அந்த ராஜா பல ராஜ்யங்களை கடந்து போகணும். எல்லா இடத்துலையும் படம் நடத்தி தான் போகிறேன். அதனால் சேரன் செங்கோட்டுவன் அங்கே போகிற போது அங்கே பெரிய எதிர்ப்புகளை சந்திக்கிறேன், கனக விசயர்களை தோற்கடிக்கிறேன். அவர் தலையிலேயே கல்லை கொண்டு வரேன். அந்த எவன் எதிர்த்தானோ காவானாவில் கனகனும் விசயனும் விருந்தின் மன்னர் தம்மோடும் கூடி அருந்தமிழ் ஆற்றல் அறிந்தலர் ஆங்கன சீற்றம் கொண்டு இச்சேனை செல்வதுன்னு. சேனை போகுதே, இது எதுக்கு எவ்வளோ பெரிய சேனைன்னு? கல் எடுக்கிறது மட்டும் நோக்கம் இல்லையா, கண்ணைக்கு கோயில் கட்டுறது மட்டும் நோக்கம் இல்லை, தமிழ்நாட்டுடைய வீரத்தை அவங்களுக்கு நாங்கள் புலப்படுத்தணும், அதுக்கு தான் இச்சேனை செல்வது அப்படின்னா. சேனை எதுக்காக போகுதுங்கிறத அவன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கல்லை எடுத்து அவன் தலையில் வச்சே கொண்டு வந்து கங்கையில் நீராட்டி அதை அப்படியே அம்பாளாக செய்து அதை வஞ்சியில் பிரதிஷ்டை பண்ணேன். அதுக்கு எல்லா நாட்டு மன்னர்களையும் வரவழைச்சேன். இப்போ கூட ஒரு சிலை திறப்புனா எல்லாரையும் அழைக்கிறாங்க பாருங்க, இது இன்றைக்கி நடக்குது இல்லையா? அவனா அன்றைக்கி அந்த சிலையை தான் திறந்தேன். திறக்கிறதுக்கு எல்லா நாட்டு மன்னர்களும் வந்தாள். அப்போ இலங்கையிலேருந்து கயவாக வந்தேன். அவன் வந்து அப்பா எனக்கு என் நாட்டுக்கு நீ வரணும் அப்படின்னு கேட்டேன். வடநாட்டு மன்னர்கள்லாம் வணங்கினார்கள். அப்போ சில இளங்கோடிகள் அது எவ்வளோ விரிவாக மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்க. இன்றைக்கி இருக்கிற அந்த அவுட்லுக் சொல்கிறோமே, இந்த பப்ளிசிட்டி வேல்யூ அவுட்லுக் அதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது? அப்போ அந்த காலத்தில் இல்லாத இந்த காலத்தில் இருக்குதா? எல்லா காலம் ஒன்று தாங்க. நீங்கள் ராமாயணத்திலேயே ஒரு காட்சி வருது. சத்ருகுணனும் பரதனும் அயோத்திக்குள்ளே வர்றாங்க. தசரதன் இறந்து கிடக்கேன். அப்போ எங்கே பார்த்தாலும் கொடியாக திகழுமா. இப்போ நம்ம மந்திரி வர்றான்னு கொடி கட்டுறான் பாருங்க, அங்கே கொடியாக திகழுமா, ஒரு கொடியையும் காணுமா. அவன் சொல்கிறேன், கண்டிலன் கொடியின் நெடுங்காணமேங்கிறேன். வந்தோன்னு சொல்கிறேன், பரதன் என்னப்பா ஒரு கொடியை கூட காணும், கண்டிலன் கொடியின் நெடுங்காணமேன. நான் பாங்காக்கு போயிருந்தேன். அங்கே இருக்க ராஜாவுக்கு பேர் வருமானு தான் பேர். ஆனால் ராமவர்மா அவன்லாம் புத்த மதம். ஆனால் இன்றைக்கி நம்ம ராமன் பேரை தான் வச்சுருக்கேன். வருமானா ராஜான்னு அர்த்தம், சர்மானா பிராமணன் அர்த்தம், வருமானா ராஜான்னு அர்த்தம். அவன் பூரா ராமவர்மானா படம் வச்சுருக்கேன். அங்கே பார்த்தா இன்றைக்கி நீங்கள் அரண்மனையில் ராஜா இருக்கான்னா கொடி பறக்குங்க. இன்றைக்கி அந்த நான் பாங்காக்கில் பார்த்துருக்கேன். அது மாதிரி கொடி கட்டுறதுங்கிறது பழைய காலத்துலேருந்து இருக்குது. இப்போவும் அந்த பழக்கம் தான், எங்கே பார்த்தாலும் கொடி கட்டுறாங்க. சில பேர் ஏன் கொடியை கட்டுறேன்னு கேட்குறேன். அது பழைய பாரம்பரியம் தான். அப்படி என்னடா கண்டிலன் கொடியின் நெடுங்காணுமே, ஒரு கொடியை காணுமே. அப்படி வர்றான். பாதையில் பார்த்தா அங்கே வயலை பார்க்குறேன். வயல்கள் ஏறு திறந்தன, பயிர்கள் நீர் திறந்தன, இளம் குமரர்கள் தம் மார்பில் அணிகின்ற தார் திறந்தன. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு உடனே வித்தியாசமான சிந்தனைக்கு வர்றேன். அப்புறம் தான் ஓடி போய் தந்தையை பார்க்க போகிறார்கள். அதான் ராமாயணத்தில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள். அதனால் இது எதற்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கு இருக்கிற அந்த அரசியல் போக்கு பழைய காலத்தில் இருந்திருக்கிறது. கொடி கட்டுறதுங்கிறது, அதுவும் வரிசைக்கு கொடி கட்டு. கண்டிலன் கொடியின் நெடுங்காணமேங்கிற. காணம்னா காடுன்னு அர்த்தம். காடு மாதிரி இப்படி கட்டியிருப்பாங்களாம். அப்படியெல்லாம் இப்போ கட்டுக்கிறார்கள்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இது எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அது பழைய காலத்து பாரம்பரியம் தான். அதே மாதிரி அங்கே இருந்து ராஜா சீதை கல்யாணத்துக்காக முடிவு பண்ண ஒரு பேர் தசரதன் வர்றேன். வந்து அப்போ அவனை வரவேற்கிறதுக்கு ராமன் போகிறான். இங்கேருந்து நேபாளத்துலேருந்து மிதிலையில் போனோடனே அவன் சொல்கிறேன், சரி இப்போ நம்ம ஊர்வலம் போகட்டும், நம்ம ஊர்வலத்துக்கு ராமனே தலைமை தாங்கட்டுங்கிறேன். இது எவ்வளோ பெரிய சிந்தனைங்கிறீங்க. அவன் வரவன் பாட்டுக்கு வர வேண்டியானே. ஆனால் அவன் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த ஊர்வலத்துக்கு ராமன் தலைமை தாங்கட்டுங்கிறேன். ராமன் தலைமையில் தான் ஊர்வலமே போகுது. அப்போது ஒரு தலைமையில் ஊர்வலம் போகிறதுங்கிறது பழைய காலத்தில் இருந்த பண்பாடு தான் இன்றைக்கும் ஊர்வலத்தில் ஒருத்தர் தலைமையில் போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது எதுக்கு இந்த பழக்கம் அப்படின்னு கேட்குறேன். இது பழைய காலத்து பாரம்பரியம். அப்படி அவன் போகிறவன் தான் தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகள் கமல மன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஒரு மனிதனுக்கு தோள் முக்கியம், அப்புறம் தாழ் முக்கியம். தோள்ங்கிறது தான் கை, தாழ்ங்கிறது தான் கால். இதுதான் காரியம், அதான் இயக்கம். எவ்வளோ அற்புதமாக இணைச்சிருக்கான் பாருங்கள். நம்மளுடைய சங்க இலக்கியங்களையும் இதிகாசங்களெல்லாம் பேசணுன்னா ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா நிகழ்வுகளையும் பேச முடியாது. உங்களுடைய 50 ஆண்டு கால பயணம் அப்படின்னு பார்க்கும்போது பல நாடுகளுக்கு போயிருக்கீங்க. அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ் எவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்குது. ஒவ்வொருத்தர்கிட்டருந்தும் இன்றைக்கும் நம்ம பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, ஒரு படைப்பாளியாக நீங்கள் பார்த்த விஷயங்கள், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் கையால் நீங்கள் முதல் பரிசு வாங்கின அந்த அனுபவம் அப்படின்னு பல நிகழ்வுகளை ஒரு சுவாரஸ்யமாக எங்களோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி, வணக்கம். பல்கலைக்கழகங்களிலிருந்து நூல்களை படித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல அரிய தகவல்களை நமக்காக சுபவீர பாண்டியன் அவர்கள் அழகிய தமிழில் இன்றைக்கும் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல்.
அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சங்க இலக்கியத்தில் பல்வேறு தரப்பட்ட தொழில் சார்ந்தவர்கள், மக்கள், மன்னர்கள் எல்லோருமே பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் என்பது குறிக்கத்தக்க ஒன்று. மக்கள், மன்னர்கள் என்று வருகிற போது மக்களிலும் பெண்கள், அரச குலத்தை சார்ந்தவர்களிலும் பெண்கள், அவர்களும் கவிதை எழுதியிருக்கிறார்கள். 8 தொகை 10 பாட்டில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். ஒரே ஒரு பாடலை மட்டுமே எழுதியிருக்கிற ஆதிமந்தி, வேறு பாடல்களை எழுதி நமக்கு கிடைக்கவில்லையா என்று தெரியாது. ஒரே ஒரு பாட்டை எழுதியிருக்கிற ஆதிமந்தியும் அந்த வரிசையில் இருக்கிறார். சங்க இலக்கியத்தில் மட்டும் 59 பாடல்களை எழுதியிருக்கிற மூத்த கவிஞரான ஔவையாரும் இருக்கிறார். ஔவை என்றால் தாய் என்று பொருள். ஆனால் ஔவை என்கிற பெயரே ஒரு பாட்டியின் குறியீடு என்பதாக ஆகி இன்றைக்கு அந்த பெயரை கூட நாம் பிள்ளைகளுக்கு வைப்பதில்லை. அப்படி 59 பாடல்கள். புறநானூற்றில் மட்டும் ஔவையார் 33 பாடல்களை எழுதியிருக்கிறார். அதற்கு அடுத்து கூடுதலாக குறுந்தொகையில் எழுதியிருக்கிறார், நற்றிணையில் எழுதியிருக்கிறார். அப்படி புகழ்பெற்ற ஔவையாரிலிருந்து தொடங்கி வெள்ளி வீதியார், அள்ளூர் நன்முல்லையார், ஒக்கூர் மாசாத்தியார், இப்படி பல பெண்கள் புலவர்களாக சங்க காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அவர்களுள் ஒருவர்தான் ஆதிமந்தி. ஆதிமந்தியினுடைய பாடல் ஒன்றே ஒன்றுதான் கிடைக்கிறது. ஆதிமந்தி யார் என்றால் 2ஆம் கரிகால சோழனினுடைய மகள், ஒரே மகள் அவள்தான். எனவே மன்னனின் மகள் கவிதை எழுதுகிறவளாக அந்த கவிதை சங்க இலக்கிய பாக்களிலே இடம்பெறுவதாக இருக்கிறது என்பது ஒரு புதிய செய்தி. மன்னர்கள் எழுதியிருக்கிறார்கள், நாம் அறிவோம், அறிவுடை நம்பி எழுதியிருக்கிறார், குடமுற்று துஞ்சிய கிள்ளிவளவன். இப்படி புலவர்களாக மன்னர்கள் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒரு சோழனின் மகள் ஆதிமந்தியும் பாட்டு எழுதியிருக்கிறாள். யாரை பற்றி என்றால் இன்னொரு சேர மன்னனை பற்றி எழுதியிருக்கிறாள். இவளுடைய பெயர் ஆதிமந்தி. ஆதிமந்தி என்று சொல்லுகிற போதே நமக்கு அடுத்து நினைவு வருகிற பெயர் ஆட்டனத்தி தான். கவிஞர் கண்ணதாசன் இவர்களினுடைய அந்த வாழ்க்கை கதையை ஆட்டனத்தி ஆதிமந்தி என்று ஒரு காப்பியமாக, குறுங்காப்பியமாக எழுதினார். என்ன பெரிய வியப்பென்றால், ஒரு நூலில் இருக்கிற ஒரு பாட்டு, அதுவும் ஒரு 6-7 வரிகளை மட்டுமே கொண்ட பாட்டு ஒரு காப்பியத்துக்கான கருப்பொருளாக ஆகி தமிழ் திரையுலகில் மன்னாதி மன்னன் என்று ஒரு திரைப்படத்திற்கான கதையாகவும் அது மாறிற்று. அத்தனைக்கும் எது அடிப்படை என்றால் இந்த ஆதிமந்தி எழுதியிருக்கிற 6-7 வரிகள். அதிலும் கடைசியாக அவள் எழுதியிருக்கிற அந்த 3 வரிகள் தான். நான் மன்னனின் மகள் என்று சொல்லிக் கொள்வதை விட யானுமோர் ஆடுகிற மகளே, நான் நாட்டியம் ஆடுகிற பெண். நாட்டியத்தில் மிகப்பெரிய ஈடுபாடு ஆதிமந்திக்கும் இருந்தது, சேர மன்னன் ஆட்டனத்திக்கும் இருந்தது. அவனுடைய பெயர், இயற்பெயர் அத்தி என்பது தான். ஆட்டத்தில் வல்லுனன் என்பதால் ஆட்டனத்தி என்று ஆகிவிட்டது. எனவே தன்னை மன்னன் மகள் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வதை விட ஒரு ஆடுகிற கலைஞர் என்றுதான் அவள் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறாள். யானும் ஓர் ஆடுகிற மகளே, என் கை கோடீர் இலங்கு வளை நெகிழ்த்த பீடுகெடு குறிசிலும் ஓர் ஆடுகிற மகனே என்று அந்த பாட்டு முடியும். நான் மட்டுமா நாட்டியக்காரி? அதுவும் அந்த சேர மன்னன் இருக்கிறானே, அவனும் நாட்டியக்காரன் தான். அவன் மன்னன் என்பதை விட அவனும் அந்த பீடுகெழு குறிசிலும் மிக பெருமை வாய்ந்த அரசனாகி அவனும் ஓர் ஆடுகள மகனே. இதனை எதற்காக அந்த பெண் சொல்லுகிறாள் என்றால், அந்த ஆட்டனத்தியை இன்னொரு பெண் விரும்புகிறாள். அந்த பெண் யாரென்றால் இந்த ஆதிமந்தியினுடைய தோழி மருதி என்று ஒரு பெயர். ஆதிமந்தியினுடைய தோழி, அவளும் ஆட்டக்காரி, அவளும் அந்த ஆட்டனத்தியை விரும்புகிறாள். இது தனக்கு தெரிய வந்த நேரத்தில் ஆதிமந்தி கொஞ்சம் கலங்கி போனாள். அவளுக்கு உணர்த்த வேண்டும், நான் ஏதோ ஒரு அரசகுலத்திலிருந்து வந்தேன் என்று கருதி என்னை ஒதுக்கிவிட நினைக்க வேண்டாம். நான் மன்னன் மகளல்ல, ஒரு ஆட்டக்காரி தான். அதை போல அவனும் சேர மன்னன் என்பதை விட அவனும் ஒரு நடனத்தில் தேர்ந்த வல்லுனன் என்பதுதான் முதன்மையானது. எனவே எங்கள் 2 பேரையும் எங்களின் கலை சேர்த்து வைக்கும் என்பதை மறைமுகமாக அந்த பெண் சொல்லுகிறாள். இறுதியாக ஆட்டனத்தி இந்த ஆதிமந்தியை ஈர்ப்பதற்காகவே காவிரி பெருகி ஓடுகிற போது சோழ நாட்டிற்கு வந்து அந்த காவிரி நீரிலேயே நின்று தன்னுடைய ஆட்டத்தை காட்டுகிறான். எல்லோரும் ரசிக்கிறார்கள், ஆதிமந்தியும் ரசிக்கிறாள். ஆனால் திடீரென்று காவிரியில் நீர்ப்பெருக்கு வருகிற போது தடுமாறி ஆட்டனத்தி வீழ
அந்த காவிரி அவனை அடித்து சென்று விடுகிறது. கரையோரம் தேடிக்கொண்டே ஓடி வருகிற ஆதிமந்தி மன்னன் அல்லவா ஆற்றோடு போய்விட்டான். எனவே பல்வேறு விதமான படையினரும் தேடுகிறார்கள். கடைசியாக ஒரு கரையில் அவனை காப்பாற்றுகிறாள். உயிர் இருக்கிறது. யார் காப்பாற்றுகிறாள் என்றால் ஆதிமந்தியின் தோழி மருதி அந்த ஆட்டனத்தியை காப்பாற்றுகிறாள். ஆனால் அப்போதும் இவளுக்கு ஒரு அச்சம் வருகிறது. அவன் உயிரையே நான் தான் காப்பாற்றினேன், எனவே எனக்குத்தான் அவன் சொந்தம் என்று மருதி சொல்லிவிடுவாளோ என்று ஆதிமந்தி அச்சப்படுகிற நேரத்தில் மருதி தன் தோழிக்காக தன் காதலை மட்டும் தியாகம் செய்யவில்லை, தன் உயிரையும் தியாகம் செய்கிறாள். நான் இருந்தால்தானே உனக்கு ஐயம் வரும் என்று அந்த ஆற்றில் அவள் குதித்து இவனை காப்பாற்றிவிட்டு அவள் இறந்து போகிறாள் என்பதுதான் அந்த ஆட்டனத்தி ஆதிமந்தியினுடைய கதை. இதனைத்தான் கவிஞர் கண்ணதாசன் எழுதினார். இதுதான் திரைப்படமாக ஆயிற்று. இத்தனைக்கும் இத்தனை கதைகளும் இப்படியே நடந்தனவா அல்லது கற்பனை கலந்திருக்கிறதா என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. இத்தனைக்கும் மையமாக எது இருக்கிறது என்றால் ஆதிமந்தி எழுதியிருக்கிற குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கிற இந்த சிறிய பாடல்தான். இந்த 3 வரிகளில் அவள் எத்தனை செய்திகளை சொல்கிறாள். யானும் ஓர் ஆடுகள மகளே, இவன் யார் தெரியுமா? என் கைகளில் இருக்கிற வடை என் கை கோடீர் இலகு வடை நெகிழ, சங்கிலிருந்து அறுத்து செய்யப்பட்ட என் கை வளையல்கள் இருக்கின்றனவே, அந்த வளையல்கள் முன்பெல்லாம் கைக்கு பொருத்தமாகத்தான் இருந்தன, இப்போது பெரிதாக இருக்கிறது. காரணம், திடீரென்று வளையல் பெரிதாகி விடாது, கை சிறிதாக ஆகியிருக்கிறது. நான் மெலிந்து போயிருக்கிறேன். என்னை ஏக்கத்தில் மெலிய வைத்த மன்னன் இவன்தான். என் கை கோடீர் இலகு வடை நெகிழ, பீடுகெழு குறிசில் இருக்கிறானே இந்த பெருமைக்குரிய மன்னன், இவனால் இவன் மீது கொண்ட காதலால் என் உடல் மெலிந்து கை வளையல்களெல்லாம் தளர்ந்து கீழே வருகின்றனவே, இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிற இந்த பீடுகெழு குறிசில் பெருமை மிக்க அரசனாகிய இந்த அரசன், இவனும் எண்ணி பார்த்தால் அரசன் குறிசில் என்பதை விட இவனும் ஓர் ஆடுகள மகனே. நானும் அவனும் ஆடுகளத்தை கண்டால் ஒருவரை ஒருவர் மறந்து ஆடுகிற ஆற்றலும் அதற்கான ஈர்ப்பும் அதற்கான பயிற்சியும் உடையவர்கள். அந்த ரசனை எங்களுக்கு இருக்கிறது. அந்த ரசனை எங்கள் வாழ்க்கையையும் சேர்த்து வைக்கும் என்பதாக ஒரு அரசனின் மகள் தன்னை யானும் ஓர் ஆடுகள மகளே, இந்த பீடுகெடு குறிசிலும் ஓர் ஆடுகள மகனே என்று அறிமுகப்படுத்தி கொண்ட அந்த பாடல் 2000 ஆண்டுகளை தாண்டி இன்னமும் நம்மிடையே நின்று கொண்டிருக்கிறது. அறிவியலின் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம், இவைகளை பொறுத்துதான் ஒரு நாட்டின் பொருளாதாரம் அமைகிறது. அந்த வகையில் அறிவியலின் முன்னேற்றத்தை பற்றியும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை பற்றியும் தற்போது அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். வணக்கம். ஆலோசனை நேரம் பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப தலைப்பு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. மார்க்கெட்டிங் அப்படிங்கிற சொல் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு சொல். எங்கே பார்த்தாலும் இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பணிகள் அப்படின்னு நம்ம நிறைய விளம்பரங்கள்லாம் பார்த்துருக்குறோம். நம்ம மார்க்கெட்டிங்கும் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நமக்கு வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறப்போ டிஜிட்டலைஸ்டாக நம்மளுடைய கணினியில் நம்மளுடைய அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய செல்ஃபோன், கைபேசியில், டேப்லெட்ஸில் இதில் எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. இப்போது இன்றைக்கு இந்த ஆன்லைன் இன்டர்நெட் பயன்படுத்தக்கூடிய மக்களினுடைய அந்த அளவு சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் 40% பேர் வந்து இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 40% பேர் பயன்படுத்தக்கூடிய இந்த இன்டர்நெட்டை இந்த ஆன்லைன் பாப்புலேஷன் அவங்க எப்படி பார்க்குறாங்க இந்த நிறுவனங்கள்லாம், இந்த பாப்புலேஷன் இந்த பாப்புலேஷன் செய்யக்கூடியவங்கள்லாம் யார், இவங்களை எப்படி நாம் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை இவங்ககிட்ட நம்ம எப்படி வந்து அதை நம்ம கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 62% பேர் வந்து தங்களுடைய கணினி இல்லை மடிக்கணினி மூலமாக, லேப்டாப்ஸ் மூலமாக
ஆன்லைன் இன்டர்நெட் பயன்படுத்துகிறாங்க. 32% பேர் வந்து நம்மளுடைய எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய மொபைல் ஃபோன் மூலமாக, கைபேசி மூலமாக இன்டர்நெட் பயன்படுத்துகிறாங்க, மற்ற சமூக ஊடகங்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க. மிச்சம் ஒரு 7% பேர் இப்போ மற்ற கருவிகளாக இருக்கக்கூடிய டேப்லெட் போன்ற கருவிகள்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் தொகை வந்து ஒரு 40% பேர் உலக மொத்த மக்கள் தொகையில் 40% பேர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் மீடியாவில் இருக்கிறப்போ அதை எப்படி நம்மளுடைய நிறுவன வளர்ச்சிக்காக நம்மளுடைய பொருட்களை அவங்களிடம் பொருட்களையோ அல்லது சேவையோ அவங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தேவையின் அடிப்படையில் வர்றது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படியெல்லாம் நம்மக்கிட்ட வந்து சேருது அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த கணினிலையோ இல்லை மொபைல் ஃபோன்லையோ நம்ம இந்த விளம்பரங்கள் வர்றதெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம ஒரு வெப்சைட் பார்க்குறோன்னா அந்த வெப்சைட்டில் மேலேயோ இல்லை அது பக்கத்துலேயோ இல்லை கீழ்ப்பகுதியிலையோ ஏதோ ஒரு சில விளம்பரங்கள் வரும். இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் நம்மளுடைய சாதாரண மார்க்கெட்டிங்க்கும் இந்த இரண்டுக்குமான வேறுபாடை நம்ம பார்த்தோம்னா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது நமக்கு வந்து புரியும். இப்போ நம்மளுடைய சாதாரணமாக வந்து நிறுவனங்கள் எப்படி விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து தெருக்களில் இல்லை சாலைகளில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த பேனர்ஸ் வைக்கிறது, டிஜிட்டல் அந்த போர்ட்ஸு பலகைகள் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதுபோக நம்ம வந்து விளம்பரங்கள் நிறைய நம்மளுடைய தொலைக்காட்சிகளில் இதிலெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இந்த முறையில் இதுவரைக்கும் வந்து கொண்டு இருந்த இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து டிஜிட்டலைஸ்டு வர்றப்போ, இந்த மடிக்கணினி ஃபோன்ஸ் இதுக்கு வர்றப்போ எப்படி மாற்றம் அடையுது அப்படின்னு பார்க்குறப்போ, இதில் என்ன ஒரு மிகப்பெரிய இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சாலையில் போய்கிட்டு இருக்கிறோம், அப்போது நம்ம ஒரு விளம்பரத்தை பார்க்குறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நகைக்கடை விளம்பரம்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அந்த நகை வாங்க வேண்டிய தேவை நமக்கு இருக்காது, இல்லை அந்த பணம் இருக்காது. அப்போ அந்த நகைக்கடை விளம்பரத்தை நம்ம பார்க்குறதுங்கிறது அந்த இடத்துல அது ஒரு தேவையில்லாத ஒரு செயலாக தான் இருக்குது. ஆனால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எப்படி அப்படின்னா, நீங்கள் என்னதெல்லாம் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் பார்க்குறீங்க இல்லை உங்களுடைய ஃபோனில் சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதற்கு தொடர்பான விளம்பரங்களையோ அல்லது சேவைகளையோ பொருட்களையோ வந்து உங்களுக்கு அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு வீடு வாங்குறதுக்காக நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்துட்டு நீங்கள் விட்டுடுறீங்க. அடுத்து நீங்கள் மறுபடியும் வேறு ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு போகிறப்போ உங்களுக்கு முழுக்க அந்த விளம்பரங்கள் வர்றதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே இவ்வளவு பெர் ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு இருக்குது, இந்த ஏரியாவில் இவ்வளவு இருக்குது அப்படிங்கிற அந்த விளம்பரங்கள் வரும். இப்போது உங்களுக்கும் அந்த வீடு வாங்கக்கூடிய தேவை இருக்குது, அவங்களுக்கு ஏற்ற அந்த விளம்பரமும் உங்களுடைய கணினிலையோ அல்ல ஃபோன்லேயோ வருது. இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற, அதாவது ரிலவன்ஸை, யாருக்கு என்ன பொருள் என்ன சேவை தேவைப்படுகிறதோ அதை கண்டறிந்து அதை அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது. எல்லாத்தையும் மார்க்கெட்டிங் பண்ணாமல் அந்த ரிலவன்ஸ் இருக்கக்கூடிய அந்த யூசர்ஸ்க்கு மட்டும் அந்த பொருட்களை மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்போ இதில் சொன்ன மாதிரியே வந்து தேவையில்லாத செலவுகள் இதில் குறையும். ஏன்னா நம்மளுடைய பழைய முறையான விளம்பரங்களில் நிறைய செலவு செய்ய வேண்டியது இருக்கும். அதில் செலவழிக்கிற வேண்டியதில் 10ல் 1 பங்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் செலவு பண்ணலாம். இது ரொம்ப மிக குறைவான வந்து தொகை தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஆகும். இரண்டாவது, எப்படி வந்து ரிலவன்ஸ், அதாவது யாருக்கு எது தேவையோ அதை நம்ம வந்து அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இதுக்கடுத்து நம்ம இதை வந்து மெஷரும் பண்ணலாம். அதாவது எந்த விளம்பரத்தின் அடிப்படையில் எந்த கொடுத்த நம்ம ஆடு இல்லை எந்த வெப்சைட் மூலமாக நம்மளுடைய ஆட் போச்சு, எதை பார்த்துட்டு அவங்க நம்மளுடைய பொருட்களை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக நாம் கண்டுபிடிக்கலாம். அதாவது இப்போ ஒரு ஆஃபர் ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க, ஒரு 25% தள்ளுபடி 30% தள்ளுபடின்னு ஒரு பர்டிகுலர் வெப்சைட்லேயோ இல்லை சில இடங்கள்லையோ அவங்க விளம்பரம் பண்ணுறாங்க. இந்த ஆஃபரில் மூலமாக எத்தனை பேர் அதில் இருந்து அந்த பொருட்களையோ சேவையோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல்களையும் சேர்த்து அந்த நிறுவனம் அந்த அட்வர்டைசிங் கம்பெனிஸ் மூலமாக எடுத்துக்கிற முடியும். அதன் மூலமாக அவங்க அந்த யூசர் பிஹேவியர் எப்படி இருக்குது, இதை வாங்கக்கூடிய அந்த கன்சியூமர்ஸ் எப்படி இருக்கிறாங்க, வாடிக்கையாளர்கள் என்ன மாதிரியான பொருட்களை விரும்புகிறாங்க, என்ன மாதிரி அவங்களுடைய தேவைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க அனலைஸ் பண்ணி மேலும் அவங்களுடைய வணிக சந்தை அந்த மதிப்பை வந்து அவங்க பெருக்கிக்கிறதுக்கு இதில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இது வந்து மெஷரபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது எந்த ஆடோ இல்லை விளம்பரத்தின் மூலமாக இந்த நிறுவனத்துக்கு பயன் கிடைச்சிருக்கு, நம்மளுடைய பொருட்களினுடைய விற்பனை அதிகமாகிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இன்னொன்று, இந்த பெர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய சில மார்க்கெட்டிங்ஸ் நம்ம வந்து மெயிலெல்லாம் பார்த்துருப்போம். அதாவது ஜிமெயில் இந்த மாதிரி இதில் நம்ம பேரை வச்சே வரும்.
ஹாய் அப்படின்னு போட்டு உங்களுடைய பேர் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு லோன் வேணுமா, இல்லை இந்த மாதிரி வீடுகள் விற்பனைக்கு வருது, இந்த மாதிரி ஒரு டூரிசம் போகிறதுக்கான ஆஃபர் இருக்குது அப்படின்னு வருது. இது நேரடியாக அந்த பயனாளர்கிட்ட அந்த வாடிக்கையாளர்கிட்டயே நேரடியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங். இதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு முக்கியமான ஒன்று. இந்த பெர்சனலைஸ்டு ஐடென்டிஃபிகேஷனுங்கிறதும் ஒன்று. இன்னொன்று, நாம் இப்போ இதே ஒரு செய்தித்தாள் ஒரு விளம்பரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த விளம்பரத்தின் மூலமாக நீங்கள் ஏதோ ஒரு பயன் அடைஞ்சிருக்கீங்க, இல்லை இந்த விளம்பரத்தினுடைய தேவை வேறு யாருக்கோ உங்கள் நண்பர்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த செய்தித்தாளை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கணும்னா அவங்க தூரத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயங்களாக இருக்குது. ஆனால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நமக்கு பிடித்தமான ஒன்றோ இல்லை நம்ம நண்பர்களுக்கோ யாருக்கோ தேவையான ஒரு பொருளோ ஒரு விளம்பரமோ நம்ம பார்த்தோன்னா அதை அவங்களுக்கு உடனடியாக நம்ம என்ன செய்ய முடியும்னா இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக அதை ஷேர் பண்ண முடியும். அப்போது நாமளே ஒரு கட்டத்தில் வாடிக்கையாளர்களே அந்த பொருட்களுக்கான மார்க்கெட்டிங்கையும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் செய்கிறோம். இதெல்லாம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையினுடைய மிகப்பெரிய பயன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதன் வணிக நிறுவனங்களுக்கு அதை பயன்கள். எப்போ எந்த அளவுக்கு இந்த நிறுவனங்களுக்கு பயன்கள் அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கான ரிஸ்க்கு அந்த செக்யூரிட்டியில் நமக்கும் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா விளம்பரங்களையும் அந்த மாதிரி நம்ம மிக எளிதில் நம்பி அந்த இதை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு போகிறதோ வாங்குறதோ இந்த மாதிரியான பணிகளை நம்ம செய்யக்கூடாது. அப்போது இதில் பயனே இதனுடைய ஒரு ரிஸ்காகவும் ஒரு தீய விளைவாகவுமே நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக நம்மளுடைய கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனையோ இல்லை வங்கி கணக்கு விவரங்களையோ நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப தெளிவான ஒரு முறையில் அது சரியாக நம்ம வாங்குறது அப்படிங்கிறத அந்த ஒரு சரிபார்க்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது. அது செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கும் அது மிகப்பெரிய அளவில் ஒரு கம்பெனியுடைய ஆடை நீங்கள் போடுறீங்கன்னா அவங்க சரியான முறையில் அதை செய்கிறாங்களா அப்படிங்கிறத சரிபார்த்தும் அவர்கள் அதை செய்ய வேண்டியது இருக்குது. இதனுடைய இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு பேருக்குமே இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வாடிக்கையாளர்களுக்கும் இருக்குது, அந்த நிறுவனத்தார்களுக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற கான்செப்டை சேவையும் பொருளையும் மிக எளிதாக மக்கள்கிட்ட நேரடியாக மிக வேகமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்ப வசதி தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். மீண்டும் ஒரு நல்ல தொலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற தகவல்களை இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது சுற்றுச்சூழல். தற்சமயம் தமிழ்நாட்டில் 2 நோய்கள் நம்மளை வதைத்து கொண்டிருக்கிறது. நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன், சுற்றமான வாழ்க்கை, சுகாதாரமான ஒரு ஒழுக்க நெறி ஒரு சுகமான வாழ்வை தரும் என்ற ஒரு கருத்தை நான் பலமுறை பதிய வைத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த 2 நோய்களும், ஒன்று டெங்கு என்று சொல்லப்படுகிற நோய், இன்னொன்று ஸ்வைன் ஃப்ளூ என்று சொல்லப்படுகிற ஒரு நோய். இவை இரண்டுக்குமே ஒரு முக்கியமான காரணியாக நாம் எதையே எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், நாம் எந்த அளவிற்கு நம்முடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்கிறோமோ அதற்கு ஏற்ப ஒரு சிறந்த சுகாதாரமான சூழல் ஏற்பட்டு நம்முடைய வாழ்க்கையும் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த டெங்கு என்று சொல்லப்படுகிற அந்த நோய் எங்கிருந்து பரவுகிறது என்பதை நமக்கு தெளிவாக தெரிந்திருந்தால் கூட ஒரு முறை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பொதுவாகவே மழை காலங்களில் நாம் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிற நோய்கள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 2. ஒன்று மலேரியா என்ற ஒரு நோய், இன்னொன்று இப்பொழுது டெங்கு என்ற நோய் பல முறை நம்மளை தாக்கி கொண்டிருக்கிறது. அந்த மழை வந்த பிற்பாடு அதனுடைய நீர் எங்கு சிறு சிறு அளவிற்கு தேக்க வைக்கப்பட்டு அதில் கொசுக்கள் முட்டையிட்டு அது பொரித்து அது கொசுவாக மாறுகிற அந்த சூழ்நிலையில் அவற்றால் பரப்பப்படும் நோய்கள்தான் இந்த டெங்கு. அதிலும் இது குழந்தைகளை அதிகமாக பாதிக்கிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது, ஏடிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கொசு மதியான நேரங்களில்
குறிப்பாக குழந்தைகள் உறங்குகிற நேரங்களில் அது சென்று கடிப்பதனால் இந்த டெங்கு என்று சொல்லப்படுகிற நோய் அதிகமாக குழந்தைகள் மத்தியில் பரப்பப்பட்டு இன்று முதியவர்களும் பெரியவர்களும் அதற்கு இரையாகி கொண்டிருக்கிற அந்த சூழல் இன்றைக்கு மாறி வந்து கொண்டிருக்கிறார். அதுபோன்று தான் ஸ்வைன் ஃப்ளூ என்று சொல்லப்படுகிற அந்த சூழல் எப்படி வருகிறது என்றால், பொதுவாக விலங்குகளில் நாம் வளர்க்கிற விலங்குகளில் அதுவும் குறிப்பாக அந்த சுத்தமற்ற சூழலிலிருந்து ஏற்படுகிற அந்த கிருமிகளால் அது காய்ச்சலாக மாறி அது பன்றி காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு இன்றைக்கு இந்த தாக்கத்தை தந்து கொண்டிருக்கிறது. இவை இரண்டையும், இந்த இரண்டு நோய்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அத்தகைய சூழலை பலமுறை நாம் அனுபவித்தும் கூட இன்று வரை நாம் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது. எப்பொழுதுமே மழை வருகிறதோ இல்லையோ, அல்லது எத்தகைய சூழ்நிலையில் கூட நம்முடைய சுற்றுப்புற சூழல்களை, அதுவும் பொதுவாக நீர் தேக்கங்களை, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சாக்கடை போன்ற அந்த நீர் தேக்கங்களை எல்லாம் நாம் எப்பொழுதுமே ஒரு தெளிவான முறையில் வைத்துக்கொள்கிற பொழுது, சுத்தமான முறையில் வைத்துக்கொள்கிற பொழுது, அதனால் ஏற்படுகிற அந்த கொசு உற்பத்தியை, கிருமிகள் உற்பத்தியும் நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அதையும் தாண்டி இது மக்கள் மட்டுமல்ல, அந்தந்த நகராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் இதில் முக்கிய பங்கு உண்டு. ஏனென்றால் அந்த நகராட்சியை ஒட்டி இருக்கிற சுத்தமற்ற ஒரு சூழலை எப்பொழுது துரத்துகிறோமோ நிச்சயமாக இது போன்ற ஒரு வாய்ப்புக்கு வழி இல்லாமல் இருக்கிறது. ஆனால்தான் இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு, ஒரு விழிப்புணர்ச்சியாக எடுத்துக்கொண்டு, அந்தந்த கிராமங்களிலும் நகரங்களிலும் இருக்கிற மக்கள், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தொண்டு நிறுவனங்கள் இதில் அதிகமாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி கொசு கடிகளிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இன்னைக்கு பல முறைகள் இருக்கிறது. ஒன்று, கொசு உற்பத்தியை நாம் அறவே ஒழிக்க வேண்டும். அப்படி அதை தாண்டி வருகிற ஒரு சூழலில் கொசு கடியிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு இன்னைக்கு பல முறைகள் இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரிந்த அளவிற்கு அதை யாருமே பின்பற்றுவதாக தெரியவில்லை. ஏனென்றால் அந்த கொசு கடியிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்கிற பொழுது நிச்சயமாக டெங்கு போன்றோ இல்லை மலேரியா போன்ற நோய்கள் வராமல் நம்மளை பாதுகாக்க முடியும். அடுத்து நான் ஸ்வைன் ஃப்ளூ என்று சொன்னேன். அந்த பன்றிக் காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற அந்த காய்ச்சல் முதலில் எப்படி வருகிறது என்றால், ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு பரவக்கூடிய ஒரு தும்மலில் பரவக்கூடியது. நாம் பயணிக்கிற பொழுது, தும்மல் வருகிற பொழுது யாருமே தங்களுடைய வாயை பொத்திக் கொள்வதே இல்லை. ஒரு சிறு முயற்சி, யார் இருமனாலும் தும்மினாலும் எப்பொழுதுமே கைக்குட்டையை வைத்துக்கொண்டு தன்னுடைய வாயை மறைத்து கொள்கிற பொழுது அதிலிருந்து வெளியேறுகிற அந்த கிருமி மற்றவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்காது என்ற ஒரு சிறு அறிவை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது, நாம் அதில் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அந்த நோய் மற்றவர்களுக்கு பரவாமல் பாதுகாக்க முடிகிறது. ஆனால் தான் தயவு செய்து இனிமேல் பயணிக்கிற பொழுது அல்லது நாம் கூடுகிற இடங்களில் நமக்கு வருகிற தும்மலை அல்லது இருமலை குறைந்தபட்சம் நம்முடைய கரங்களால் கூட வைத்து அதை மூடிக்கொள்கிற அந்த ஒரு சூழல் நமக்கு இருக்கிற பொழுது நிச்சயமாக இது போன்ற ஒரு சிக்கலிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு எதுவுமே புரியாத ஒரு சூழலாக இருப்பதனால்தான் இன்றைக்கு பல பேர் இந்த நோயினால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி நான் பலமுறை குறிப்பிட்டது போல நம்முடைய வாழிடங்களை சுத்தமாக வைத்துக்கொள்வோம். நம்முடைய சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக்கொள்கிற பொழுது இது போன்ற நோய்களிலிருந்து நம்முடைய மக்களை பாதுகாக்க முடியும். குறிப்பாக தொண்டு நிறுவனங்கள் இதில் அதிகமான ஈடுபாடை செலுத்துகிற பொழுது நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய மக்களை காப்பாற்றுவதற்கு இது பேருதவியாக இருக்கும். துன்பம் எனும் நல்ல நண்பன், துன்பத்தை போன்ற ஒரு நல்ல நண்பன் இருக்கவே முடியாது. அதுதான்
உண்மையான நண்பர்கள் யார் என்று நமக்கு அடையாளம் காட்டுகிறது.